ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வெங்காய போண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காய போண்டா பண்றதுக்கு இன்னைக்கு நான் 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு டம்ளர்ல கடலை மாவு எடுத்திருக்கேன். அதே டம்ளர்ல 1/4 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பூன் அளவில் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை ஒரு 4-5 கருவேப்பிலை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு மிளகாய், அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அது உள்ளே நல்லா இறங்கும். மிக்ஸ் பண்ணும்போது சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சோடா உப்பு வந்து 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது ஆப்ஷனல் தான், இல்லைனா அதை விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். லாஸ்ட்டில் நம்ம கடலை மாவு யூஸ் பண்ணுறதுனால பெருங்காய பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கேஸ்ட்ரிக் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேவையான அளவு நம்ம பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த பொடி எல்லாத்தையும் கூட சேர்த்துக்கலாம். பெருங்காயம் தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. ரொம்ப போண்டா தண்ணியாக இருந்தால் ரொம்ப எண்ணெய் குடிக்கும், ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் ஹார்டாக இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்படி கையில் எடுத்தால் நல்லா போண்டா அளவுக்கு உருட்டுற அளவுக்கு வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அப்போ தான் உள்ளேயும் நல்லா வேகும், வெளியவும் நல்லா கலர் வரும். இதே ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வெளியே மட்டும்தான் வரும் கலரு, உள்ளே நல்லா வெந்திருக்காது. இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம ஆனியன் போண்டா ரெடி ஆயிடுச்சு. டீ போட்டுட்டு இருக்க டைம்லேயே நம்ம ஈஸியாக அதை ரெடி பண்ணிடலாங்க. வெறும் 15 மினிட்ஸ் போதும் இதை ரெடி பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.